இன்று அர்ச்சுனா ராமநாதன் மீது புதிதாக ஐயா சிறுவர்களும் ஒரு வழக்கு போட்டு சொல்லப்படுகிறது. நான் பார் வைத்திருக்கிறேன், ஆதாரத்தை கொண்டு வா வழக்கு போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தொடராக அர்ச்சுனா ராமநாதன் மீது அனைத்து கட்சிகளும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவர்களும் சேர்ந்து ஒன்றாக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் இதே வெள்ள வேட்டிகளினால் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுடைய சார்பில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யவில்லை? அது எவராயிருந்தாலும் சரி, அது சிறியனியா இருக்கலாம், செல்வராசா கயேந்திரனா இருக்கலாம், குமார் பொன்னம்பலா இருக்கலாம், செல்வம் மணிக்கலனா இருக்கலாம், ஏன் சார்ஸ் நிர்மலனா இருக்கலாம், சாணக்கியனா இருக்கலாம், விக்னேஸ்வரனா இருக்கலாம், ஆறாக இருந்தாலும் சுமந்திரனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஓட்டு போல அத்தனை தமிழ் மக்களும் ஒரு கேள்வியை எழுப்பு. இந்த மருத்துவமனையில் நடந்தது லஞ்ச ஊழலா இல்லையா? அப்படி லஞ்ச ஊழலாக இருந்தால் ஏன் சத்தியமூர்த்தி கைது செய்யப்படவில்லை? ஏன் பிரணவன் கைது செய்யப்படவில்லை? ஏன் மயூரன் கைது செய்யப்படவில்லை? இவர்களுக்கு எதிராக சுகாதார அமைச்சராக இருக்கிற பத்திரனா, சுகாதார வடமாநில சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய கேதீஸ்வரனுக்கு எதிராக ஏன் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை? ஏன் ஒருவர் கூட அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பு. அர்ச்சுனா ராமநாதன் மீது அடுத்தடுத்து மயூரன், பிரணவன், சத்தியமூர்த்தி, கேதீஸ்வரன் மற்ற சிறிதரன் மற்றும் மேனியர் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து வழக்கு தாக்கல் செய்ய முடியுமாக இருந்தால் ஏன் இவர்களுக்கு எதிராக இந்த வெள்ள வேட்டிகளால் ஒருவர் கூட வழக்கு தாக்கல் செய்ய முற்படவில்லை? அப்படின்னா கேள் அரசியல் என்னட்டு கேள்? இதுதான் அரசியலா? லஞ்ச ஊழலை வெளிக்கொண்டு வந்தவனை சிறையில் அடைத்து பழி வாங்குவதுதான் அரசியலா? குற்றம் செய்தவர்கள் சுதந்திரமாக வெளியில் உலாவுவதுதான் அரசியலா? அதுதான் ஜனநாயகமா என்கிற கேள்வியை யார் எழுப்ப வேண்டும்? யார் எழுப்ப வேண்டும்? அதுதான் நடக்கிறது. இலங்கை தமிழருடைய பகுதியில என்னதான் நடக்கிறது? ஆக மொத்தம் நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான களத்தினை நீங்களே தெரிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் உறங்கி கிடப்பதால் இங்கு ஏதும் ஆகாது. நாங்கள் கத்தி விட்டு போகலாம். நாங்கள் பேசுகின்ற எங்களது குரல் வலைகள் அடக்கப்படலாம். அதற்கான வேலைகளை எதிரியானவன் திட்டமிட்டே செய்து கொண்டிருக்கின்றான். நாங்கள் மிக பெரும் சங்கிலி தொடரை ஆள உள்ளுழைந்து ஊடுருவி ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு விடயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. மிக பெரும் மாஃபியா நெட்வொர்க் பின்னணியில் இருக்கிறது. இவர்களை எவ்வாறு முறியடிக்கலாம்? அதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இதுதான் கேள்வி. பேசுங்கள். வணக்கம். இதுல உங்களுக்கு இது செய்யலாதோ, வழக்கு தாக்கல் பண்ணலாதா டாக்டர்? புரியல, சொல்லுங்க. என்ன இதுக்கு இந்த எலெக்ஷனுக்கு இது பண்ணலாதோ? அது எனக்கு தெரியும். எனக்கு கட்சி அவர் தான் கட்சியினுடைய தலைவர் அர்ச்சுனா ராமநாதன். அவர் தான் என்ன முடிவெடுத்து சொல்லணும். இது தொடர்பாக நானோ அல்லது பிள்ளையான் முந்தி அரசு பண்ணி ஜெயில இருக்க அவர் செஞ்சு எம்பியா வந்தவர் வந்து அதே மாதிரி டாக்டர் செய்யலாம் எனக்கு தெரியாது. எனக்கு அதோட கருத்து தெரியாது. செய்யற புள்ளியானால கொலை செய்த ஒரு புள்ளியானால செய்ய முடியுமாண்டா அர்ச்சுனா ராமநாதன் செய்ய முடியும் என்கின்ற விடயம் தான் அதுல காணப்படுது. ஆனால் அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஏன் என்ன செய்ய போற என்கிற எந்த ஒரு விடயமும் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய பேச்சாளரும் அல்ல, அந்த கட்சியினுடைய சில விடயங்களை எடுத்து பேசக்கூடிய ஒருவர் நான் அல்ல. ஆனால் நான் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகிறேன். ஐயா கூட வந்து பேசுறவர் தான் உண்மைதான். அந்த அதாவது இந்த நேரத்துல காணில்லாத நேரத்துல இந்த விடயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி ஐயா ஒருவர் அருமைப்படுத்துகிறார். ஐயா அதுக்கு மயூரன் தான் இதுக்கான பதிலை சொல்லணும். எனக்கு ஒன்றும் தெரியாது. சில மயூரன் ஐயாவுக்கும் தெரியுமா எனக்கு தெரியாது. தான் இல்லாவிட்டால் நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவராக மயூரன் இருக்கிறார் என்று சொன்னவர். ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல தெரியாது. எனக்கு என்னன்னு தெரியாது. பட் எனக்கு என்ன பொறுத்தவரையில ஒரே ஒரு பதில எனக்கு இது சம்பந்தமா தெரியாது. அது சம்பந்தமா பேசவும் முடியாது. ஏன்னா அதுல நான் ஒரு பேசக்கூடிய ஒருவராக நான் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவ்வளவுதான். அண்ணா வணக்கம். கலைக்கலாமோ? வணக்கம். வாங்க. வணக்கம் அண்ணா. நான் என் பேர் பாலா. வந்து நான் முதல்வருக்கா வந்து கலைக்கிறேன். வந்து நான் லண்டன்ல இருக்கிறேன். நான் குயிக்கா ஒரு மெசேஜ் ஒன்று வந்து நீங்கள் அந்த அர்ச்சனா வேட்புமனு தாக்கல் செய்கிற சம்பந்தமாக நேற்றிலிருந்து கலைத்து கொண்டிருக்கிறீர்கள். வந்து அது சம்பந்தமான என்ட நாலேஜின் படி வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வந்து என்ட நாலேஜின் படி வந்து அவர் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஆனா வந்து அவர் அதை வந்து ரிக்வெஸ்ட் பண்ண வேணும். வந்து ஆறு மூலமண்டா வந்து
உங்களுக்கு ஏழுமண்டா வந்து அவரோட போய் ஒரு லோயர் வந்து போய் கதைக்க வேணும். அவர் அந்த லோயருக்குள்ளால வந்து ரிக்வெஸ்ட் பண்ணவன வந்து கோர்ட் சிட்ட வந்து அவர் அந்த மோஷன் போட்டு வந்து லோயர் வந்து இந்த நாளைக்கோ திங்கக்கிழமையோ வந்து மோஷன் போட்டு அதுல வந்து அவர்கிட்ட டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக அவர் சார்பாக இவர் வந்து அந்த ரிக்வெஸ்ட வந்து ஜட்ஜிட்ட கொடுக்க வந்து கட்டாயம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிடும். அதை அவர் ஜட்ஜ் டிசைட் பண்ணுவார் வந்து அந்த பேப்பர் ஒர்க்கை கொண்டு வந்து இவர்கிட்ட சிறையில வச்சு கையெழுத்து வாங்குறதோ இல்லாட்டி வந்து போலீஸின் பாதுகாப்போட போய் அங்க வேட்புமனு தாக்கல் செய்து காசை கட்டிட்டு வர்றதோன்றத அவையில் டிசைட் பண்ணிவிடும் வந்து. அதே நேரம் வந்து அதுக்குரிய பேப்பர் ஒர்க் வந்து ரெடி பண்ண வேணும். டாக்டர் அர்ச்சனாவோ இல்லாட்டி அவர் சார்ந்தவையில வந்து பேப்பர் ஒர்க் வந்து ரெடி பண்ண வேணும் சரியான முறையில வந்து. ஒரு எழுத்து கூட மிஸ் பண்ணாமல் அதை ரெடி பண்ண வேணும். அதே நேரம் வந்து அவைகளுக்குரிய எல்லா மெம்பர்ஸையும் வந்து எல்லா கேண்டிடேட்ஸையும் வந்து அவர் எல்லாம் ரெடி பண்ணி ஒழுங்கு செய்ய வேணும் வந்து. அப்ப இதுகளுக்கு ஒரே வழி வந்து வெளியில இருந்து உங்களுக்கு ஏழுமண்டா வந்து ஒரு லோயரை வந்து இம்மீடியட்லி வந்து டாக்டர் அர்ச்சனாவை வந்து சந்திக்க பண்ண வந்து இது சம்பந்தமாக அவர் என்ன யோசிக்கிறார், அவர் என்ன பிளான்ல இருக்கிறார், இந்த முறை எலெக்ஷன்ல நிக்கிறேன்டா வந்து ஒரே வழி வந்து அவர் வெளியில வர முதல் இதுகள் செய்கிறேன்டா வந்து லோயருக்குள்ளால வந்து கோர்ட்ஸ்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் ஒரே வழி. அதற்கு நீங்கள் ஒழுங்கு செய்வீங்களா ஒரு லோயரை முதல் போய் அர்ச்சனாவை சந்திக்க வையுங்க வந்து. அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன யோசிக்கிறார் என்று அந்த லோயருக்குள்ளால தெரிய வரும். வெளியில இருந்து எல்லாரும் கலைச்சு கொண்டு இருந்து பிரயோசனம் இல்லை வந்து. அதுக்குரிய அடுத்த மூவிங்க வந்து இமீடியட்லி செய்ய வேணும். இது எனக்கு என்னுடைய அறிவின்படி வந்து இதுதான் சரியாக இருக்க வேண்டி நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குரிய வழிவகையை செய்தீங்களேன்னா பெற்று நினைக்கிறேன். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அந்த இப்ப கதைச்ச அண்ணா நீங்கள் அன்னைக்கு அந்த குழப்பம் நடக்க வந்து கதைச்ச அண்ணாவா? இல்ல 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 நான் இதுகளுக்குள்ளே ஒன்றும் இன்வால்வ் இல்லை வந்து. நான் ஆஸ் ஒரு சிவிலியனாக வந்து உங்கள்ட இதுகளை வாட்ச் பண்றேன். நான் வந்து வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் வந்து அவ்வளவுதான் வந்து. இல்ல அவ ஏன் கேட்கிறான்னா அன்றைக்கு அந்த கணேஷ் ஐயாக்கு எனக்கு முடியல ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த டைம் அதான் ஃபர்ஸ்ட் டைம். நன்றி நன்றி சொல்ல காத்து கொண்டிருந்தேன். கிளம்ப மைந்தனுக்குன்னு சொன்னேன் நான். நன்றி அண்ணா. அன்றைக்கு நீங்க அந்த டைம் வந்து ஒரு கதைக்கிறான் வந்து. அது எனக்கு உண்மையில வந்து அது கேமெண்ட் விளங்கையில வந்து அதுக்கு பிறகுதான் அந்த கேமெண்டே விளங்கினது. எனிவே வந்து அந்த டைம்ல ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு நான் யோசிச்சது வந்து உங்களோட தளத்தை வந்து பிள்ளையாக அவர் யாரோ மிஸ்யூஸ் பண்ணி சொல்லி சொன்ன அந்த சிச்சுவேஷன்ல தான் அது வந்து கதைச்சினானே ஒழிய மற்றபடி வந்து வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். இதுதான் வந்து ரைட் வே நினைக்கிறேன் வந்து. நாங்க வெளியில இருந்து கலைச்சு இருக்கிறதுல பிரயோசனம் இல்ல வந்து. உண்மையில வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்றா வந்து லோயர்ஸ் ஒரு ஆளை போய் அது நடக்குதோ நடக்கலையோன்றதை விட லோயர் ஒரு ஆளை வந்து இமீடியட்லி வந்து அவரை போய் மீட் பண்ண சொல்லுங்க. மீட் பண்ண அடுத்த மூவிங் என்னன்னு கேட்க சொல்லுங்க. ஒரே ஒரு வாடி வந்து லோயருக்குள்ளால மட்டும்தான் செய்யலாம் வந்து. வேற ஆக்களுக்குள்ளால வந்து செய்யறது சாத்தியப்பாடில வந்து. ஏன்னா வந்து ஆர் போய் கேட்டாலும் வந்து எண்டே வந்து லோயருக்குள்ள போய் லோயருக்குள்ளால வந்து மோஷன் போட்டு வந்து அதுக்குரிய அப்ரூவலை வந்து கோர்ட்ல எடுக்கலாம். இப்ப ஆர் போய் கலைச்சாலும் வந்து டாக்டர் அர்ச்சனாவோட ஆர் ஒரு சிவிலியன் போய் கலைச்சாலும் எண்ட் டே வந்து அவர் வந்து ஒரு லோயரோட கலைச்சு லோயருக்குள்ளாலதான் வந்து மோஷன் போட்டு அந்த ப்ரோசஸ வந்து ஜட்ஜிட்ட கொண்டு போகலாம். அதே நேரம் வந்து ஜட்ஜ் அதை லோயருக்குள்ளால ரிக்வெஸ்ட் பண்ணினா தான் அதுக்குரிய பெர்மிஷனையும் கொடுப்பார் வந்து. கட்டாயம் அவையால் அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறேன்டா வந்து கட்டாயம் அதுக்குரிய ஒரு பெர்மிஷன் வந்து கொடுப்படும். ஏனெண்டா வந்து இவர் வந்து குற்றவாளி என்று ப்ரூவ் பண்ணும் வரைக்கும் வந்து இவருக்கு ஏபிள் டு வேட்புமனு ஒரு குற்றவாளி என்றா மட்டும்தான் வந்து அதுக்குரிய சந்தர்ப்பம் நிராகரிக்கப்படும். இவர் வந்து உண்மையில குற்றவாளி இல்லை என்றே வந்து இவர் ஒரு குற்றவாளி இல்லை என்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் பெறும் என்னே. அப்ப அது வரைக்கும் வந்து பெண்டிங்ல இருக்கிற யாருக்கும் வந்து
இந்த சலுகையை வந்து மறக்க இயலாது. ஒரு 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 இலங்கை பிரஜை என்ற விதத்துல வந்து யாருக்கும் வந்து இந்த சலுகையை வந்து மறக்க இயலாத கோர்ட்டால. எனவே நீங்கள் வந்து ஒரு லோயரை அனுப்புங்க, அனுப்பி வந்து அவருக்கு லோயருக்குள்ளால வந்து அவர்கிட்ட இதற்கு கேட்டறியுங்க, அறிஞ்சு வேட்புமனு தாக்கல் செய்கிறது தான்டா வந்து அதுக்குரிய ப்ரோசஸை வந்து இமீடியட்லி செய்ய வேணும். ஓகே அண்ணா, ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி. ஓகே அண்ணா, ஓகே ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் நேரட்ட ஒரு கேள்வி, இப்போ உறவினர்கள் வந்து ஜெயில் கேரியா இருந்தால் போய் பார்க்கலாம், அப்படி டாக்டர்கிட்ட உறவினர் யாரும் பார்த்த மாதிரி? நோ கமெண்ட் அக்கா. யா, ஓகே, நன்றாங்க. தளபதி 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 சொல்லுங்கண்ணே. தகவல் இப்போ ஒன்றும் இல்லை. என்ன இந்த வழக்கு சம்பந்தமாக கலைக்காம இருந்தாலே பெரிய விஷயம் தான் அது. வணக்கம் 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 தலைவர், வாங்க. வந்துட்டாரு. என்ன நிலப்பாடு மைந்தன்? இன்னும் பலமே காற்றும் புயலும் தான் அடிக்குது. காட்டும் புயலும் தான், கலைஞர் தேவை இல்லை. காற்றும் புயலும் அடிக்குது. எஸ் எஸ் எஸ், நான் நேற்று ஒன்று போட்டோ தான் பாத்துறீங்களா யூடியூப்லயே ஒன்று செய்து. ஓ, நல்லா இருக்கு. இப்படியும் ஒவ்வொரு தரம் செய்தா இதுதான் இந்த வேலை. இல்லை 200 மேல ஆதரவாளர் எவ்வளவு பேர் கூட தாங்களே செய்து விடலாம் தானே. ஒவ்வொன்றும் இப்படி செய்து போட்டு வந்தா ஒரு விழிப்புணர்வார். வெறும் வரையும் ஒரு இடவேளைக்கு இதை செய்யலாம் அவனை. அதான் தளபதி எனக்கு பாட்டெல்லாம் போட்டுட்டு எனக்கு அப்புறம் நான் இதை தளபதி சும்மா அடிச்சு விடுதுன்னு நான் கொண்டு இந்த டிக்டாக் பக்கத்துல முதலாவது முகப்பு போதில்ல, சரி பொடிய மினக்கட்டை எல்லாம் உள்ள செய்தாரான்னு போட்டேன். போட்ட ஒரு 6 மத்தியத்துல எனக்கு வந்திருக்குது. என்ன ஐயா ராசா தூக்குங்க, ஐயா தூக்குங்க. என்ன போட்ட நீங்க? அது நான் சொல்ல விரும்பல. ஒரு 2 நீங்களும் உங்கள மாதிரி தான் சின்ன ஒரு விஷயத்த போட்டது ஒரு 30 செகண்டுக்குள்ளதான் வரும். அது என்ன பிரச்சனை? நீங்க செய்தா எல்லாம் வழி இதா இருக்கு. இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் ஒன்று பாருங்க, நாளைக்கு ஒன்று போட்டு செய்து போட்டு விடுறோம் யூடியூப்ல பாருங்க. நான் எங்கட தனிப்பட்ட அபிப்பிராயங்கள், நாங்கள் வேண்டிய இதுகளுக்குள்ள தலையிடுறதோ இல்லையோ வந்து நாங்கள் எங்க டாக்டருக்கு எவ்வளவு நல்லதை செய்வோமோ அவ்வளவு தூரத்துக்கு அவரை நிலநிறுத்தி நாங்கள் எங்கட உரிமையில அவர் மூலமா பெறுவோம். அதை நாங்கள் செய்தோம். என்னது கணிப்புல அர்ச்சுனா ராமநாதன் சிறையில் அடிக்காம உங்களுக்கு வெளியில விட்டு இருந்தா நான் திரும்ப நான் சொல்லிட்டு வரேன். ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொண்டு வரேன். இந்த பாராளுமன்ற தேர்தல அர்ச்சுனா ராமநாதன் விட்டா 2 இருந்து 5 ஆசனம் வரைக்கும் போகும். 100% கட்டாயம் போகும். 100% கட்டாயம் போகும். என்னன்னு சொன்னா மைந்தன், என்னன்னு சொன்னா இவியல் எதிர்பார்க்கிற மாதிரி அங்க இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா அந்த ஆளுக்கு மழுங்கி கொண்டிருந்த சில புரிந்துணர்வுகள் இல்லாத ஆக்கள் வந்து இப்ப பழையபடி டாக்டர்ல அனுதாப அலைன்றது வீசிக்கொண்டே இருக்குது. அது ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னும் கூடிக்கொண்டே இருக்கு. இப்ப வருத்தாக்கள் எல்லாம் வந்து இப்ப முதல் பாருங்க யார் என்ன இதாண்டி எல்லாருக்கும் இப்ப ஒரு பாசம் உணர்வுன்றது வந்து கொண்டு இருக்குது. இந்த சிறைக்க போடாம விட்டு இருந்தா ஒரு வேலை வரக்கூடிய மார்க்கெட் கீழே இறங்கிட்டு போயிருக்கு. அது சும்மா விட்டுருக்கலாம் பேசாம. ஆதரவு குறைஞ்சிட்டு போகுது. திருப்ப கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டாங்கன்னா ஜெயிலுக்கு போட்டு நாளைக்கு நான் யூடியூப்ல முழு பிரச்சனையை நான் சொல்ல போறேன். இவியல் அதாவது இதை இந்த தனிப்பட்ட பிரச்சனை இவியல் ஏன் அடைச்சு நேற்று கதைச்சதுதான் பின்னேற காய்ச்சா ஏன் அடைச்சு வச்சிருக்கணும். இதை மக்கள் வந்து புரியணும். இப்ப இந்த ஒரு பட்டியல் வழி விட்டுருக்காங்க பார்க்கல எத்தனை பேர் வரி விலக்கு பெற்றிருக்கிறவன். எங்க தமிழ் எம்பி மேல முழு பேரும் வந்துட்டீங்க. அதுக்குள்ள எவ்வளவு காசு எவ்வளவு வரி விலக்கு என்னென்ன வாகனம் எடுத்து சில பேர்ட்ட சொத்து மதிப்பு வந்திருக்காம சொல்லிவிடும். இல்ல இல்ல இதுல உங்களை போட்டு விடுறான்னு பாருங்க. வந்து காசு செய்தாட்டே நான் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நிக்கிறேன். வழி விட்டாச்சு. நான் உங்களுக்கு வைந்தனே போட்டு விடுறேன். சொத்து விவரம் இல்ல காருக்கு டேக்ஸ் கட்டாம எடுத்தோன்னு சொல்லி ஒரு தரம் 33 லட்சம் 34 லட்சம் கட்டி இல்ல மேட்ட இது வேற இல்ல பார் லைசன்ஸ் புதங்கலாம வாரான் ஒன்னொன்னா தானே வருது. இப்பதானே கோமணங்கள் காட்டுப்படுது. நல்ல மாட்டு வீணம் அங்களுக்கு ஐயாக்கு நல்ல பொறுமதி உதுவால் செய்யத்தான் அர்ஜுனாண்ட ஒரு தேவைன்றது வேறு. அந்த ஒரு முற்கோவக்காரன் அவ்வளவு. ஆனா 100க்கு 100% நேர்மையான மனுஷன் அந்த நாங்கள் கொண்டு வரதான் எங்கட வேலை. நான் நேற்று கதைச்சதான் நாளைக்கு நான் சீரியஸா சொல்லி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்யணும். சனம் எல்லாம் அன்றாண்டு விட்டுட்டு ஓடிச்சுகள் என்று சொன்னால் அன்றாக்கு பின்னால விட்டுட்டு பாஞ்சு சொன்னா நாங்கள் 0க்குள்ள தள்ளப்படுவோம். அதுக்கு நான் இடம் கொடுக்கல. நாளைக்கு நான் விளக்கமா வீடியோ ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். அம்மா
இப்ப சொல்லி விடுங்க, நானும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுறேன். இல்ல நாங்க நேற்று இரவு கதைச்சதான் மைந்தண்ணா. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, நாங்கள் இப்ப வந்து டாக்டரை நாங்கள் விட்டுட்டு வியல்ட கதையை கேட்டுட்டு எல்லா சேனலும் வந்து எல்லாத்தையும் நல்ல மாதிரி எல்லாரையும் கிழிச்சு தொங்க விடுறக்குரிய காரணம் சொன்னா தமிழாக்கள்ல தமிழ் எம்பி மேல வெறுப்பை காட்டுறதுக்கு. அதே சமயத்துல டாக்டரையும் வெளியே விடாம உள்ளே ஆக்கி போட்டு இவேண்ட பிரச்சாரத்தின் மூலமாக வந்து எல்லா சேனத்தையும் ஒன்று திரட்டி தாங்கள் போட்டு எடுக்கிறதுக்கு அலுவல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு அலுவல். ரெண்டாவது டாக்டரை வந்து எல்லாம் அண்ணா கொஞ்சம் குழப்பாங்க. ரெண்டாவது வந்து டாக்டர் எல்லாம் முடிய விட்டுட்டு டாக்டரை விட்டா டாக்டர் வேறொருடம் போய்கொள்ள மாட்டார், தங்கள்கிட்ட தான் பெறுவார், தங்களுக்கு தான் பிரச்சாரம் செய்வீனாம் என்ற அந்த குறுகிய மனவழியால விட்டா இவர் வேற வழியிலேன்னு செய்யறதுக்கு நிற்கிறீர்கள். மற்ற தமிழாக்கள் உண்டோ யோசிச்சு கொள்ளுங்க. அனுரா வந்தான்னு சொன்னா நேரடியா வந்து அனுராக்கே நீங்க போட்ட போட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரே நாட்டுக்குள்ள ஒரே தீர்வு வாழ்ற ஒரு திட்டத்துக்குள்ள தள்ளப்படுவோம். எங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, எம்பி மேர் முழுக்க இப்ப தமிழாக்களுக்கு சப்போர்ட் இல்லை. இப்ப சோ எங்களுக்கு தான் இந்த ஆளும் அரசாங்கத்துக்கு எல்லா மக்களும் ஒன்றா நிக்கணும், இதுக்குள்ளே இனவாதத்தை புரிக்கிறீர்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க. இதுதான் நடக்க போகுது. அதுக்கு நாங்களெல்லாம் துணை போட்டு கடைசியா அவங்களோட மாவீரற்ற கனவுகளும் இல்ல, அவங்களோட நினைவுகளும் இல்ல, ஒன்றும் இல்லாம ஆக்கி போட்டு இருக்க போறோம். அதை எல்லா ஜனமும் புரிஞ்சு கொள்ளணும். அதை எவ்வளவு பேர் புரிஞ்சு கொள்ளணும்ன்ற எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. இப்ப இதுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ, ஒவ்வொன்றுக்கும் ஆசைப்பட்டு அன்ரா சார் அது செய்யறாரு இது செய்யறாரு கிளிக்கிறாரு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அவன் பிளான் பண்ணி போட்டு வச்சிருக்கிறான். எங்களுக்கு ஒன்றும் பெறாது. அதான் யோசிங்கன்னு சொன்னா சரி. அதுக்கு எப்படியும் நாங்கள் ஒரு ஆக்களை இறக்கியே ஆகணும். இறக்க இல்லைன்னு சொன்னோம்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கோ வாங்க விடுற வேட்டிகளுக்கு போடணும், இல்லையா அன்றாக்கு போடணும். வேறு என்ன செய்கிறது? மக்களுக்கு வழியும் இல்லை. அப்ப நீங்கள் இந்த அதுக்கு தான் நான் நேற்று சொல்லாம வந்து வேற வழி இல்லை. நாங்கள் அவைய கதையை டாக்டர்கிட்ட ஒரு ஆளை விட்டு கேட்டுட்டு இறக்கணும். பொது இதாக வந்து நாங்கள் செய்யணும். சுயேட்சையா வந்து இறக்கி நாங்கள் கேட்டோம்னா தான் வழி. கேட்டா குறைஞ்சது 6ல இருந்து 7 சிலவள இத்தனை வாசனம் கிடைக்குதோ தெரியாது, நியாயமா கிடைக்கும். ஜனங்களுக்கு இப்ப வெறுப்பில இருக்கு. வேண்டாம் பட்டியல்கள் வேற 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 வெறுப்பில இருக்கு. அப்ப கூட அந்த பட்டியலை காண சலம் பொறுப்புல இருந்தா எங்க போடுறது? அப்ப அன்றுவா நிற்கிறது தன்னிட தான் எல்லாம் பெற போயினோம். ஸோ டாக்டருக்கு வழியில் என்னட்ட வருவார், நாங்கள் வச்சு முழு இல்லாமட்டு நிற்கணும். அந்த சேட்டைக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. அன்றா செய்கிறது மிக நல்லம் துறம் மிக அற்புதம், இதுல மாற்று கருத்துக்கே இல்லை. ஆனா எனக்கு படிப்பிச்ச ஆசிரியர் எல்லாம் செய்து என்ன வேலை எடுத்து தந்துடுறக்காண்டி என்ன காணி பூமியில எல்லாம் எழுதி வீடெல்லாம் கொடுத்துட்டு போட்டு நான் நின்று பிச்சை எடுக்க இயலாது. ரைட்? எங்களுக்கு என்று சொல்லி ஒரு இது வேணும். அப்ப நீங்க உங்களோட கொள்கைகளை நீங்கள் எடுக்கணும். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுதந்திரம் வேணும் என்று சொன்னா நீங்கள் உங்களுக்கு வேட்பாளர்களை நீங்க நியமிக்க இல்லை என்று சொன்னால் அவங்க புத்தியா கையாளுறாங்க. எங்களை இப்ப மட்டம் தட்டுறாங்க. நேற்று வந்தவா சொன்னா அவருக்கு லூஸ்ன்ற மாதிரியும் இதன்ற மாதிரியும் தலை குத்து கிடக்கட்டும் சொல்லி ஏன் இப்படி எங்களை பேக்காட்டுற அளவுக்கு இதுக்குள்ள வந்து செய்யணும் என்று சொன்னால் அவன் திட்டம் எல்லாம் இதுதான். மற்ற இதெல்லாம் ஒரு சிவில் கோர்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு பேசுறது இந்த குற்றம் எல்லாம் கிரிமினல் குற்றமா? இல்லையே. வெட்டினாரா, கொத்தினாரா, கத்தி எடுத்தாரா, கொலை மிரட்டல் செய்து விட்டு போனாரா? இல்லையே. அவரை தள்ளி வெளுத்தின டாக்டர் உள்ளுக்குள்ள இருக்கிறான், போன் பறிச்சவன் காசு பறிச்சவன் உள்ளுக்குள்ள இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். அந்த ஒரு நிரவராகி இன்றைக்கு உள்ளுக்குள்ள நிக்குது, வெளியில நிக்குது. உள்ளுக்குள்ள போயிருந்து இதான் நோண்டி நிக்குது. ஒரு தரம் இல்லை 2 தரம் திருப்பி போடுறீங்க. காரணம் என்ன? இன்ன வெறுப்பு. இன்ன வெறுப்பு நான் சொல்ல மாட்டேன், சாரி, அதை நான் சொல்லல. இந்த இது என்னத டாக்டரை வச்சு பாடக்காய் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் விடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் மைந்தானே ஒரு திருப்ப ஆக்கள்கிட்ட இருக்க விளங்கப்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வா கொண்டு வரணும். இப்படியே நாங்கள் என்னத்தை கதைக்கிறேன் விட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா ஒன்றும் செய்யலாது. எத்தனை திறமை கணேசையா இதே விஷயத்த சொல்லியிருந்தவர், வடிவா ஆணித்திரமா சொல்லியிருந்தவர், நான் சொல்லியிருந்தேன். இப்ப 3வது முறையா நீங்களும் ஏதாவது சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, எத்தனை முறை கூட சேர்ந்து சொல்றது சொல்லுங்க. நானும் போய் ஓகே. அப்ப என்னண்டா உறவுகளே, நாங்கள் ஐயா சொல்றது ஒரு விஷயம் தான். என்ன இந்த தேர்தல்ல அர்ஜுனா ராமநாதனை சிறையில கொண்டே வச்சதுக்குரிய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்டா, முழுமுதல் காரணம் என்னென்றால் அவரை வெளியில் விட்டால் தங்களுடைய இருப்புகள் தொலைந்துவிடும், தங்களது இருப்புகள் தகர்ந்துவிடும், தங்களது கனவு கோட்டைகள் காணாமல் போய்விடும், தமது அரசியல் வாழ்வுரிமை என்பது பறிக்கப்பட்டுவிடும். நாங்கள் நிறுவனமாக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளாக மக்கள் மத்தியில் உலா வருவோம். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக இந்த அரசியல் கட்சியில் ஆட்சி படத்தில் ஏறி நாங்கள் அழகு பார்த்து கொண்டு எங்களது ஆசைகளை தீர்த்து கொண்டிருந்த நாங்கள் என்ன செய்யலாம் என்கின்ற விடயம் தான் இப்ப இருக்கு.
மற்றதோ நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு டாக்டரை பற்றியான ஒரு அபிப்பிராயத்தை கனவேர் என்னோட இன்றைக்கும் கதைக்கி நம்ம என்ன மாதிரி சொன்னா டாக்டர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அது சொன்னார் இது சொன்னார். உண்மையிலே என்னன்னு சொன்னா டாக்டருக்கு வந்து நாங்கள் டாக்டர் அதாவது அரசியல் என்றது இல்லை, டாக்டர் வந்து படிச்சு கொண்டே இருந்தார் ஒழிய அரசியலின் அனுபவங்கள் இல்லை. அப்ப அவருக்கு வந்து தன் விஷயங்களை வந்து என்னென்ன இந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வரையலான்ற ரீதியில ஆர்ட கொடுத்து வெளிக்கொண்டு கொண்டு வரன்ற நிலைமையில அந்த ஆள் வந்து என்னத்துல செய்து மீடியாவை நாடிச்சுது. மீடியாவை நாடினா நீங்கள் என்ன செய்தீங்க? அப்ப எல்லாரும் தூக்கினீங்க, கொண்டாடினீங்க, தலையில தூக்கி வச்சிருந்தீங்க. தூக்கி வச்சிருக்கேங்க. அப்ப ஒரு செகண்ட் நான் என்ன செய்யறேன், நாங்கள் வேலையில பார்த்துல இதெல்லாம் மெசேஜ் போடுறாரு உள்ள மதிய சொல்லி. சரி, அப்ப நீங்கள் செய்ய அந்த அளவு பகுதியா டாக்டர் மந்தனர் கொஞ்ச நேரம் தாங்க எனக்கு அந்த அளவு உங்களோட நட்பு ரீதியா முஸ்பாத்தி ரீதியா தானே கொண்டு போகலாம், எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்களன்னு சொல்லி எல்லாரோடையும் பகுதி விட்டார், முஸ்பாத்தி விட்டார். ஆனால் கடைசியா அவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் வந்து தங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகளாலே தான் தூக்கப்பட்டு கழிக்கப்படுறேன், வேற வழி இல்ல, அரசியலுக்குள்ள போனா தான் வழி என்ற ரீதியில அரசியலுக்குள்ள வந்தேன். அப்ப அந்த ஆள் என்ன செய்யுது, இதுதான் நடந்த பிரச்சனை. அந்த ஆள் வந்து பகுதியா முஸ்பாத்தியா எல்லாரோடையும் சிரிச்சது காய்ச்சது பேசிது. ஆனா அரசியல் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த ஆள் விரைக்கதான் உண்மையிலே அவர் தன்னைத்தானே வந்து ஒரு செதுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். எல்லாருமே அவரோட சேர்ந்து கதைச்சு அவரை வந்து என்ன அவருக்கு பின்னுக்கு சொல்லி கொடுக்காம தானே சுயமா கதைச்சது. ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா அவங்களுக்கு பின்னால பல பேர் இருந்து வழி நடத்துவாங்க. ஆனா இது அப்படி இல்லை, தானே கதைச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தவர். இதுதான் ஒரு உண்மை. இவ்வளவு பேசுறீங்களே அர்ச்சுனா ராமநாத் ஆதரவுக்காக இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க சொல்றத 100% ரைட்டு. இப்ப பாராளுமன்ற தேர்தலில் நீங்க வரப்போறோன்னு முதல்ல முடிவு செய்தீங்க தானே? பாராளுமன்ற தேர்தலில் முதல்ல நீங்க வருவதற்கு உங்களை நீங்க தயார்படுத்தியிருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்களோட யார் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறாங்கன்றத நீங்க முன்கூட்டியே தெரிவு செய்திருக்கணுமா இல்லையா? எதிரியாளர்களுக்கு இப்படி செய்யலாம் என்பதை பற்றி நீங்க உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. இப்படி எல்லாம் கொண்டு போய் எதிர்ப்பு போடுறாங்களே, இப்படி எல்லாம் கொண்டு போய் என்ன உழுக்க வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன நான் சிறைக்குள்ள போனா அதை எப்படி காய் நகர்த்தணும் நீங்க ஒரு தெரிவு செய்ய இருந்தீங்க? இல்ல இல்ல தொழில்நுட்ப பார்வையில் உங்களுக்கு இல்லாம இருந்தது. உண்மையில அந்த ஆளுக்கு அந்த சீரியஸா வந்து என்ன பிரச்சனை சொன்னா அந்த ஆளுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வெறுமன்றதோ அந்த இதோ இல்ல, அரசியல் சாணக்கியம் பண்றதோ. ஒரு நிமிஷமா உங்களுக்கு தெரியுது தொடரா இழுக்கிறான்னு வேலையை வச்சு அடிக்கிறாங்க. இவ்வளவு கலைஞர் விட்டா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, வழக்குக்கு மேல இவ்வளவு வழக்குகள் வருது. நீங்கள் வெளியில சொல்ல முடியாம இருந்தாலும் நீதிமன்ற திருப்பல் சொல்ல முடியாம இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கேஸ் இப்படி போது, இத்தனை வழக்குகள் வருது. ஒருவேளை எதிர்ப்பு கூறுறாங்க, இவங்க கூறலாம் சரியா வருதுண்டா பாராளுமன்ற தேர்தல இறங்கணும் முன்கூட்டியே நீங்க அறிவிச்ச உங்களுக்கு ஏன் உங்களுக்கு ஒரு அணியை தயார்படுத்த முடியாம போனது? அதுக்குரிய காரணம் என்னண்டா பிரச்சனை என்னன்னு சொன்னா வந்து எல்லாரும் வந்து என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து அர்ச்சுனா ராமநாதன் மீது வந்து எல்லாரும் அவதூறத்தான் பரப்பினீங்க. எதிராக கருத்து வைக்கிற ஒருவன் வந்து இந்த கேள்வி யாராவது கேட்டீங்களா? அப்ப இதை கேட்டிருந்தா அவரை என்ன விழிச்சிருப்பாரா இல்லையா? நிச்சயமா நிச்சயம். இதை நாங்கள் தான் அவர்கிட்ட அரசியல், நாங்களோட கதை கேட்க பாருங்க. கடைசி நேரத்துல எல்லாம் போறதுக்கு 2 நாளைக்கு முதல்ல நாங்கள் சொல்ற ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே இருந்தார், ஒவ்வொன்றையும் செவி மடுத்து கேட்டுக்கொண்டிருந்தார். இப்ப நாங்கள் இதுக்கு ஆசைப்படுற என்னன்னு சொன்னா எவன் ஒரு கோபக்காரனா இருக்கிறானோ அவன்ல தான் உலகத்தை உண்மை இருக்கு. அவர் என்ன பிரச்சனை சொன்னா அவர்கிட்ட கோபம் தான் எங்களுக்கு ஒரு சாதகம். என்னன்னா அவருக்கு கோபம் தான் பெருதொழிய மிக மிக நேர்மையான ஒரு மனுஷன், மிக நேர்மையான ஒரு உத்தமனான ஒரு மனுஷன். அந்தாலே நாங்கள் கையை இப்ப விட்டோமோ எங்களுக்கு கடைசியா எங்களுக்கு உலகம் போராடின எந்த ஒரு வரலாறும் இல்லாம எங்களுக்கு ஒரு என்ன கோட்பாடும் இல்லாம ஒன்றுமே இல்லாம அவங்க ஒரு நாட்டுக்குள்ளேயே நாங்கள் சமாதானமா இருக்கிறோம். இதை வழிபாடு படுத்தணும். இன்றைக்கு எனக்கு வந்த போன்ல இன்றைக்கு ஒரு சமீப நாட்கள் வருகிற போன்ல கேட்கப்பட்ட கேள்வி, அண்ணா உங்களோட ஒரு கேள்வி, நீங்க அர்ஜுனா கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிறீங்க, அர்ஜுனா குத்துக்கரண மாட்டிக்கிற போல பாஞ்சு அவங்க ஏற்ற மாதிரி அடிச்சீங்க, நீங்க தான் பாய் சொல்லுங்க, இப்ப பயில சொல்லுங்க. என்ன பாண்டு கேட்டா கேட்கிற கேள்வி, அண்ணா மயூர் அண்ணா அவர் அறிவிச்சவர், கௌசல்யான ஒரு சட்டத்தரணியை அறிவிச்சவர், பெண் போராளின்னு சொல்லி ஒரு போராளியை வந்து வேட்பாளர் அறிவிச்சவர், இன்னும் ஒரு அறிவிச்சவர், 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேர்ல சரி 3 பேர் என்றாலும் ஏன் இதுவரைக்கும் தாங்க சுயமா போய் வேட்பு மனு தாக்கல் செய்யல, சரியான செய்ய வரையில? இதுக்கு என்ன செய்யணும்? இந்த 4 பேர்ல ஒருதராவது டாக்டரோட நான் கலைக்க போறேன்னு சொல்லி எங்கட கோரிக்கையில தரங்கள் இந்த நிலப்பாடுல தான் இருக்குது. மற்ற இப்படியான சூழ்ச்சி இருக்கு, சில டாக்டருக்கு அந்த சூழ்ச்சி சரியாம இல்லை இருக்கலாம், இப்படி ஒன்று இருக்கு. நாங்கள் என்ன பொறுத்தவரையில இந்த விஷயத்துல டாக்டர் சரியான முறையில தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா அவர் ஒண்டா தான் வடிகட்டி எடுக்கிறார், எடுத்தா போல எல்லாரும் அங்கே ஒன்று சொல்லி கையை பிரபாகரனால உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த செல்வராசா கயேந்திரன் அண்ணன் தமிழ் செல்வன்
மகனுக்கு ஆதரவா அவரால் கொண்டு வரப்பட்ட இதே செல்வராசா கஜேந்திரன் கூட்டம் உடைச்சு கொண்டு சைக்கிள் கட்சி ஒன்று ஆரம்பிக்கலையே என்ன இல்ல நான் என்ன பொறுத்தவரைக்கும் இப்படி செல்வராசா கஜேந்திரனை இப்படி செய்ய நாளைக்கு அர்ஜுனா ராமனை கொண்டு வர 4 பேரும் நாளைக்கு மாற மாட்டேன் என்ன உத்தரவாதம் நான் கேட்கலையா இத நீங்க அந்த குழப்பற மாதிரி சொல்லாதீங்க அது சனங்களுக்கு மன விரக்தியா போயிடும் இல்ல 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 நான் என்னண்டா இது அவரோட படிச்சவன் சரி இப்படி கேள்வி கேட்கறாங்க சரி படிச்சவன் இப்ப ஒன்று வந்து மயூரன்ன்றது படிச்சது மற்றங்கிட்ட ஒரு விடுதலை இயக்கத்துல இருந்த ஒரு பெண் ஒன்று பிரச்சனை இல்லை அப்படி போனாலும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யற சொல்லுங்க அப்போ அதுக்கு ஆனா நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நாங்க இப்படி நடக்கும்னு சொல்லி நம்புவோம் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு உங்களோட தெளிவான பார்வை இருக்குமாண்டா அப்ப பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் சரி உங்களால அறிவிக்கப்பட மயூரன் ஏன் இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலன்னு கேக்குதா இல்லையா கேக்குது அப்ப இதுக்கு என்ன பதில் யார்கிட்ட போய் கேக்குறது இதுதானே எங்களுக்கு சரியான என்னடா கேக்குற கேள்வி என்னடா மைண்ட் வாங்க உண்மையை சொல்லுங்க தொடர்ந்து நீங்க ஒரு சார்பா அடிக்காதீங்க பதில சொல்லுங்கடா நான் என்ன ஐயா பதில் சொல்றேன் ஐயா இதை வச்சு காரணமும் இல்ல இப்ப இத வந்து ராவுராமண்யாக்களோ அல்ல கணேச ஐயாக்களோ அல்ல அதுக்கு அங்க இப்ப இங்கத்தையே மீறி அங்க இருந்தோடனே நாங்கள் உடனே கதைக்காத என்று சொன்னா என்ன கதைக்காம நாங்கள் இருந்த என்ன செய்யறது நாங்க இன உணர்வு ராவுராமண்யா கதைக்க இல்லாதப்பா நான் அந்த கட்சியினுடைய பேச்சாளர் இல்லையாப்பா பேச்சாளர் எங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க உங்களை நம்பித்தானே அந்த ராவுராமண்யா குட்டஞ்சம் பார்த்தாங்க என்ன பொறுத்தவரை நான் ஒண்ணு சொல்லட்டும் இப்ப அவசரம் வரேன்னு சொன்னா அவர் அர்ஜுனராமன் சொன்னவர் என்னன்னா குடும்ப அரசியல் செய்யாதீங்கோ எனக்கு 2 சொன்னவர் ஏன்டா லண்டன்ல இருக்கிற அவர் அண்ணாவும் கதைச்சவர் ரகுராமனை சொந்த அண்ணாவும் கதைச்சவர் குடும்ப அரசியல் எனக்கு கொண்டு வர விருப்பம் இல்லை வன்னிமேந்தன் எனக்கு 3 தரம் சொல்லி போட்டார் ஐயா அதனாலதான் இப்ப ரகுராமண்யா மலைச்சு வந்து அண்ணனுக்கு பதில் சொல்ல முடியும் சொல்ல வைக்க முடியாம இருக்கு நாளைக்கு வந்து கேட்கலாம் சரி டாக்டர் சொன்னானே சரி ஓகே அவர் தெரிஞ்சு விட்டாக்களுக்கு இன உணர்வு இருந்து டாக்டர்ல அக்கறை இருந்து கொஞ்சமாவது அறிவு இருந்தா உடனடியா நீங்களாவது போய் உடனடியா அந்த அவரை விடாட்டிக்கு நீங்கள் போய் செய்யற அளவுக்கு ஏற்பாட்டை பண்ணுங்க அதைத்தான் நான் சொல்றேன் சுய இதுல போய் செய்யுங்க சுய வேட்பாளரா போய் பதிங்க இப்படியா இருந்தா விட மாட்டோம் இதுல மாத்திரம் தப்பி போயிடாதுவியால் டாக்டர் வரையில நாங்க இழுத்தடிக்கிற மாட்டோம் தப்பி போயிடாது இது நீங்க செய்தே ஆகணும் எங்களுக்கு வேற வழி இல்ல சுபாஷ் இங்க வாங்க நீங்க சைக்கிள் கட்சி தானே நீங்கள் வாங்க உங்களை தான் பார்த்தோம் வாங்க மேல வாங்க சைக்கிள் கட்சியில இருந்து இந்த சாபச்சேரி மரத்தை உங்களோட தொகுதியில இந்த மருத்துவமனை நடந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான பெருச்சாளிகளுக்கு எதிராக ஒரு நாள் போய் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாத இந்த உங்களை கல்லறை நிறைய கூப்பிடணும் மக்களை ஏமாத்தி பொய்யான வார்த்தைகளை கொடுத்து அந்த மக்களை உசுப்பேத்தி அந்த சும்மா போக்குவரத்தை வீணா வழிமறிச்சு மக்களை போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிச்சு அதுல ஆர்ப்பாட்டம் என்ற பேர்ல ஆர்ப்பாட்டத்தை செய்து சரியோ மக்களோட பார்க்க போற போடுங்க நீங்களாம் கள்ள பயிர்கள் நீங்களாம் மோசடியான ஆக்கள் இந்த சைக்கிள் கட்சி அதுக்கு குறிப்பா சுபாஷ் உங்களுடைய மக்களை நீங்க போய் ரணில் இருக்க போகப்பட மாட்டோம் சாலையை மாறிங்கள் மக்களை ஹாஸ்பிட்டலுக்கு போற செய்றாங்க வேலைக்கு போற செய்றாங்க அந்த சாலையை தேவையில்லாம மறிச்சு தேவையில்லாம தேவையில்லாம போலீஸா குவிச்சு மக்கள் பதட்டத்தை ஏற்படுத்தி எத்தனை சனம் உள்ளுக்க போயிருந்தது அவர் வந்து சொல்ல கூட்டிட்டு கயந்திரன் செல்வராசா கயந்திரன் 2008ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 4ஆம் மாசம் எப்படி ஜாழ்ப்பாணத்தில் இந்த செல்வராசா கயந்திரன் பன்னிக்கு போய் தலைவர் பிரமாணம் செஞ்சு வாங்க காப்போம் குடிங்களாங்க உங்களோட எம்பிய பில் இருந்தா வாங்க அதுக்கு வந்துட்டீங்க சும்மா வேலை வட்டி இல்லாம அதுக்குள்ள இப்ப எனக்கு செல்வராஜ் சகாயந்திரன் போட்டியில எம்பி பதவி தரவில்லை அண்டே பாக்குறேன் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்து போயிருக்கல இவரே இங்க வருவான் அவர் செட் பண்ணி நான் உன்ன பேசுற மாதிரி பேசுவேன் ஆனா என்ன கைது செய்திடாத வீடியோக்கு மட்டும் பேசுவேன் அதுக்கு பிறகு விட்டுருவன் என்ன திறந்து விட்டுறான்னு சும்மா உங்களுக்கு செட்டப் சொல்றது மக்களே உடனே யூடியூபர் வாடகை வந்து செய்தியை போட்டு சுபாஷ் அவர்கள் வீரமான பேச்சை பேசினார் இங்கே பாருங்கள் மக்களே உங்களுக்காக போராடுறார் இந்த சமூகத்தில் கொஞ்சம் எழுதுறது சுபாஷ் நல்லா பேசி விட்டார் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார் உங்களை மாதிரி கேடு கட்ட பயில என்ன செய்ய சொல்லுங்க ஆனால் எங்களுடைய கதை வந்து கனவேருக்கு வயிற்றுல புளிய கரைக்கும் இது மாத்திரம் உண்மை திரும்ப சொல்றேன் மாணவ நான் சொல்றேன் பன்னிமந்தனாக நான் சொல்றேன் இவரோட நான் ஒன்றா இணைஞ்சு ரொம்ப நாளா பயணிச்சான் இவைக்காக செய்தி போட்டு கொடுத்து எந்த முதலே குத்தின பாட்டியா இந்த அரசியல் கட்சி முழு பேரும் நான் ஒண்ணு சொல்றேன்னா இந்த சுபாஷ் என்றவர் வாக்கு கேட்டு வந்தாருன்னா செருப்பு கலட்டி அடிங்க
இந்த சாவச்சேரி மருத்துவமனையில கேளுங்க, சாவச்சேரி மருத்துவமனையில ஏன் செல்வராஜா கயந்திரன் அந்த இடத்துக்கு வரையில, இந்த சுபாஷ் என்றவரே நாங்க உடனே வரையில. நீங்களோட சட்டத்தரணி, நான் சட்டத்தரணி, மக்களை காப்பாற்ற வந்த மன்மதன், நான் மனித புனிதன், மக்களை எனக்கு ஓட்டு போடுங்கள். இந்த சுபாஷ் வந்தா என்ன செய்யணும்? எந்த கட்சியில போட்டு விடுறானோ அந்த கட்சியில கோவணத்தை கட்டி பிரட்டியாடி. அடே அர்ச்சுனா ராமநாதன வந்தா 5 சீட்டு எடுத்துருவான பயத்திலான கோணில உன்னை போட்ட நீங்கள் இவ்வளவு பயம் இருக்கல்லோ. மேல நான் ஒன்றை பொதுவா தான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இந்த இனி தேர்தல் கேட்க போறாக்கள் என்ன முகத்தோட என்னத்தை வச்சு உங்களுக்கு சராசரி ஒரு இந்த மாஃபியாக்களை விளங்க இயலாது, கேட்க இயலாது, தட்டி இல்லாது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண இயலாது, அல்ல நீங்களே ஒரு ஆளுநர்கிட்ட ஒரு கடிதத்தை இதை செய்துதான் சொல்லி நீங்க செய்ய இயலாது. அப்ப இவ்வளவு நாட்டுக்குள்ள இவ்வளவு ஊருக்குள்ள பிரதேசத்துல இவ்வளவு சைக்கிள் கட்சி சுபாஷ் இந்த கருத்துல விட்டு மேல வாங்க. உங்கள்ட்ட தான் நீங்க சொல்லுங்க, ரணில் பரேக்கல அந்த ரோட்டை மறிச்சு கத்துறீங்களா இல்ல, நான் தான் மக்களுடைய விடுதலை நாயகன், இவ்வளவு போலீசியன் கூச்சிருக்குது, நீங்கள் அவரங்க மற்ற காக்கி சட்டை ஒன்று வந்தது, காவி போட்டு ஒன்று வந்தது, பட்டையை அடிச்சு கொண்டு உருதுராஜ கொட்டையை நெத்தியில போட்டு கொண்டு வந்தவர் இல்ல, கூட கேட்கறீங்க வாங்க. அந்த சாலையை மறிக்கிறதுக்கும் அவ்வளவு அக்கறை இருந்த மகனுக்கு ஏனையா இந்த மருத்துவமனையில உடம்பெல்லாம் பட்டி பீஸ் பீஸா விற்கிற பாட்டியில போய் அவ்வளவு சில கண்ணீரோட அலையக்கல எங்க ராசாக்களே போனீங்கள்? கோமாவில இருந்தீங்க நீங்கள் எல்லாம். ஐயா ஐயா எந்த செல்ல குஞ்சுகளே எங்க ஐயா போனீங்கள்? எங்கட மக்கள் வந்து அங்க அலையக்கல, அவ இந்த கண்ணீர் வந்து உங்களோட கண்ணு காலடியில விளையலிய ராசா. ஓட்டு கேட்க மாட்டோம் ஓடி வருகிற இந்த காலுகளுக்கு அங்க இருந்த அந்த மக்கள் அலைக்கல. அந்த மக்கள் இப்படி எந்த புள்ளைய கொண்டு போட்டான், எந்த பொண்டாட்டிய கொண்டு போட்டான், எந்த புள்ளைய எடுத்து போட்டான்னு சொல்லி எங்க வாய் பார்த்து கொண்டே இருந்தீங்க. கருப்பு கோட்டு 100% நீங்க சொல்ற 1000% பாக்க கொண்டு வருது. இவங்க எல்லாம் மனுஷரா? ஒரு கேள்வி கேட்கல அது உங்களுக்கு இதுவரைக்கும் தட்டி கேட்கல. அந்த போலா பாடுபாட்டு இந்த செய்து போட்டு தான் இன்றைக்கு போய் சிறையில இருக்குது. அதுக்காண்டி தானே நாங்க உயிரை கொடுத்து போராடுறோம். அந்த வேணும் சொல்லி நீங்க எல்லாம் வந்து உண்மையில வெட்டி வேட்டியல எல்லாம் என்ன சரி. உங்களோட செல்வராசா கழிந்த சொத்து மதிப்பு அவை உறவினர்கிட்ட சொத்து மதிப்பு வெளியில விடுங்க. இந்த ஒவ்வொரு அரசியல்வாதி இந்த வெள்ள வட்டிகள் உங்களோட சொத்து மதிப்பு, உங்களோட குடும்ப உறவின சொத்து மதிப்பு எல்லாம் வெளியில விடுவாப்போம். 33 லட்சம் 40 லட்சம் எல்லாமே எல்லாம் பெரிய போட்டோ எல்லாம் நிப்பியல் வரிசையில பொறுங்க. உங்களுக்கு அவங்களும் உங்களை கொண்டு வந்து மாட்டுவாங்க. ஆனா நீங்களும் இதன்னுங்க. எத்தனை பார் பாமிட் வித்த நீங்கள் வாங்க வெளியில, எத்தனை வாகனங்கள் வித்த நீங்க வெளியில வாங்க பேசுவோம். வாங்க இப்ப தேர்தல் இந்த நேரத்தில் உங்களை வச்சு உரிக்கணும். வெளியில வாங்க எல்லாரும் வாங்க மேல. எல்லா வெள்ளவட்டியும் கேட்கிறேன்னு தெரியும். வன்னிமேந்தர் வாயா இப்ப அடைக்கிற வன்னிமேந்தர் அடைக்கிற நாளைக்கு சுரேஷ் வருவான் வெளியில, அங்கால எஸ்பி வரும், அங்கால செல்வம் எல்லாரும் வரக்கு பண்ணாங்க. நீ பா எல்லாரும் பா. நீதி இல்ல இதுல வந்து கதைங்க இல்ல உண்மையில அண்ணாக்கள் நீங்க கேட்டுக்கொண்டு கனவேர் இருக்கிறீங்க. நீங்க அந்த நாட்டுக்கும் எங்கட பிரதேசத்துக்கும் நீங்க செய்த உங்களை நம்பி வந்து ஒரு தலைமை வந்து உங்கள்ட்ட ஒரு 2008 2007 உங்களோட கையில பொறுப்பு தந்ததுக்கு நீங்கள் என்ன மானா புடிங்கினீங்க? என்ன செய்த நீங்க? அட்லீஸ்ட் இந்த பிரச்சனையா கூட இப்ப அந்த காட்டி தந்த பிரச்சனையை கூட குரல் கொடுக்க வராம ஓடி ஒளிஞ்சு போட்டு என்ன முகத்தோட நீங்க போட் கேட்க வர போறீங்க? உங்களுக்கு ஏன் சனம் போடணும்? எவ்வளவு துரோவேல அந்த ஒரே ஒரு தான் செய்து போட்டான்றக்காண்டி நீங்களே எல்லாம் கடைசி நேரங்கள்ல உங்களை மீறி அந்தால் வந்துருமன்றக்காண்டி எல்லாருமா சேர்ந்து ஆப்படிச்சு போட்டு பேசாம இருக்கிறீங்க. இப்ப எங்களுக்கு அர்ஜுனா வேணும் வேற இன்னென்ன செய்தவரன்னு உங்களுக்கு எல்லாம் கதைக்க இல்லாதோ வழியால வேற இல்லாதோ போராட உங்களால செய்ய மாட்டீங்க. 5 லட்சம் லைக்கா போட்டு விடு. இன்றைக்கு எல்லாம் லைக் அமர்த்தி விடு. சுரேஷ் அண்ணா கதைக்கிறேன் உள் வேண்டாம். ஒரு 5 லட்சம் லைக்கா போட்டு காட்டு. இவங்க கதைக்கிற சரிதான காட்டுங்க. அமர்த்த எல்லாம் லைக் அமர்த்துங்க. பாப்பா முண்டேக்கிறேன். ஏன் நான் சொல்ல லைக் கேட்கல, உங்களை லைக் போடுறதுக்கு அமர்த்த சொல்லி கேட்கல. இவங்களுக்கு காட்டணும். இவ்வளவு மக்களும் பின்னால நிக்கிற மாட்டா காட்டும். 5 லட்சம் லைக் போட்டு விடு. பாவம் முடியல 10 மணிக்கு முடியலாம். எல்லாம் லைக் ஆகாது. ஏனண்டா சுபாஷ் ஐயா மேல வாங்க கதைப்போம். நாங்கள் உங்களுக்கு இந்த வன்னியமேந்திர டிக்டாக் தளத்தை நீங்க உங்களோட களத்துக்கு சார்பா பயன்படுத்துங்க. உங்களுக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் ஃப்ரீ. வாங்க கதைப்போம். மக்களுக்கு முன்னால வாங்க கதைப்போம். சிறுதரன் ஐயா வாங்க, சுமந்திரன் ஐயா வாங்க, செல்வமணிக்கு வாங்க, சாஸ் நிமிடம் வாங்க, செல்வராசா கயேந்திரன் வாங்க, குமார் பொன்முத்தின மகன் வாங்க, ஏன் டக்ளஸ் தேவானந்தா வாங்க, சந்திரன் எல்லாரும் வாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு தனிப்பட போன் எடுத்துக்கிறீங்க. தனிப்பட போன் எடுத்தா நான் தயவு செய்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். எல்லாரும் மேலவா கலைப்பா, முடிஞ்சா மேலவா. உங்களுக்கு தில்லு இருந்தாவா மக்கள் மேடையில ஏறி கத்துறத விட்டுட்டு எல்லாம் மேல வாங்க. எல்லாரும் மேல வாங்க கலைப்போம். எல்லாரும் மக்கள்கிட்ட மேடையில ஏறி வாக்கு கேட்கறத விட்டு போட்டு துணிவு இருந்தா
தில்லு இருந்தா மேல வாங்க கலைப்போம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு மாகாண சபை தேர்தலுக்கு ஒரு போய், பார்லிமெண்ட் தேர்தலுக்கு ஒரு போய், அதுக்கு போய், இதுக்கு என்ன உண்மையில எங்க சனம் வந்து ஒரு லூஸ்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. சீரியஸான வெக்கமா இல்ல நீ திருப்பி வந்து உங்களுக்கு கேட்கறது உதவிட ரோட்ல பிச்சை எடுக்கலாம் போட் போட்டுட்டு போகணும்னு சொல்லி. செட் நாங்கள் எல்லாரும் பேசுறதுக்கு டைம் இல்லை. வணக்கம் அண்ணா. வணக்கம் மைந்தன் அண்ணா வணக்கம். நான் திருப்பியும் ஒரு நிமிஷம். சுரேஷ் அண்ணா, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கலைக்கிறீங்களா? லோயர்ஸ் விட மாட்டி நம்ம யோசிக்கிறீங்களா? கேள்விப்பட்ட அளவுல இவங்களுக்கு இந்த அரசியல் இதுகளை பற்றி எல்லாம் கொண்டு வந்து கலைக்கிற அளவுக்கு இல்லன்ற மாதிரி மற்ற அவங்கள நம்பலாப்பா. அவங்க யாரு காசு கொடுத்தாலும் செய்வாங்க. அவங்க எல்லாம் எனக்கு அவங்கள நம்பிக்கையும் இல்லை. இல்ல இப்ப நான் சொல்ல வர விஷயம் வந்து இப்ப இது சம்பந்தமாக சரி லோயர்ஸ விட்டு வேறு ஒரு ஆக்கள் அவர் சம்பந்தமான ஆக்கள் போய் கலைச்சா கூட அதுக்குரிய ப்ரோசஸ் எடுக்கிறேன்டா வந்து மோஷன் போட்டு அவர் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறது ஒன்றில் அந்த பேப்பர் ஒர்க்கை கொண்டு வந்து ஜெயில வச்சு சைன் பண்ணுறதும் இல்லாட்டி வந்து வேட்புமனு தாக்கல் செய்யற இடத்துக்கு போய் அவர் சைன் பண்ணி காசை கட்டுறதுன்றது வந்து ஜட்ஜிட்ட மோசம் போட்டு ஜட்ஜிட்ட பெர்மிஷன் எடுக்கிறது வந்து லோயர்ஸ் தான் செய்யலாம். ஒரு தனிப்பட்ட ரீதியில செய்யாது. அப்ப ஆர் போனாலும் வந்து எந்த டே வந்து லோயர்ஸ் தான் போகணும். அப்ப அதாலதான் நான் சொன்ன ஸ்டேட்டவே வந்து இவைகள் யாரும் இன்னொரு ஆக இவைகள் அவரால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆள் வந்து வேணுமெண்டா லோயர்ஸையும் கூட்டிக் கொண்டு போய் இதை என்ன செய்ய வேணுமெண்டா வந்து இப்ப யார் என்ன கலைச்சாலும் வந்து எந்த டே வந்து அவர்கிட்ட மட்டும்தான் வந்து இதுக்குரிய ஃபைனல் ஆன்சர் இருக்குது. டாக்டர் அர்ச்சனாட்ட அவரோட கலைக்காமல் வந்து வெளியில இருந்து யார் கலைச்சும் என்ன பிரயோசனம் இல்லை. நாங்கள் கதைக்கிற வந்தா ஒன்று வடிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் கதைக்க அது சரியோ பிள்ளையோ என்ன பொறுத்தவரையில அது இறக்கி ஆகும். அவர் அர்ஜுனா டாக்டர் என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது. இப்படியே அமைதியா இருந்தோம்னு சொன்னா இப்படி மற்றது வந்து எதிராளிக்கு தெரியணும் தங்கட கள்ள மூலையா இவங்க எல்லாம் கதைக்கிறாங்க தூத்துறாங்கன்னு சொல்லி இதாலே ஒரு விடுதலை கிடைக்கலாம். இல்ல அது சரி. இப்ப எந்த வந்து கலைக்கிற மீன் டைம் நாங்கள் வந்து செயற்பாட்டிலே முடங்கணும். சும்மா கலைச்சு கொண்டு வந்து இது வந்து இன்னைக்கு 4ஆம் தேதி 10 நாள் இருக்குது. 10 நாள்ல வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஜட்ஜிட்ட போய் ஒன்றும் செய்யல. அது வந்து அப்ப ஆர் கலைச்சாலும் வந்து இனி மண்டேக்கு பிறகுதான் வந்து மோஷன் போட்டு வந்து அதுக்குரிய இதை வந்து ரிக்யூர்மெண்ட்டை வந்து ஜட்ஜிட்ட விடலாம். அப்ப அதுக்கு பிறகுதான் வந்து ஜட்ஜின் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் வந்து அது நடக்கும். ஆனா வந்து 99% வந்து வாக்கு என்ன வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்குரிய சான்ஸ் வந்து ஜட்ஜ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா வந்து அதுக்குரிய ப்ரோசஸ வந்து ஃபாஸ்டா செய்தாதான் வந்து உந்தளவரியா கொலை கேஸ்ல இருந்த சந்திரகாந்தனுக்கு வந்து தேர்தல்ல போட்டியிடலாம் சொன்னால் ஒன்றுமே அறியாத அப்பாவியால ஏன் முடியாது. மற்றது வந்து அவர் ஆல்ரெடி செலக்டட் வந்து 3-4 பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறார். வந்து மற்ற ஆக்களை வந்து ஈவன் மற்ற இடங்களுக்கு அவற்றை இந்த முதற்கட்டமான எலெக்ஷன்ல நிக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறது முதற்கட்டமாக வந்து வேற மாவட்டங்களுக்கு விஸ்தரிக்காமல் யாழ் மாவட்டத்துல மட்டுமண்டா கூட அந்த யாழ் மாவட்டத்துக்குரிய கேண்டிடேட்ஸை வந்து அவர் எடுக்கணும். இப்ப லைக் என்னண்டு முதல்தரமாக பதிய வலிக்கிட்டா வந்து கரெக்டா பிக் ப்ரொசீஜர் இல்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னண்டா ஏன் 8 மாவட்டத்தை 9 மாவட்டமா 9 மாவட்டம் ஆகும். இந்த 9 மாவட்ட தொகுதிகளிலே நாங்கள் ஆக்களை நிறுத்துறதுக்குரிய என்ன காரணம் என்று சொன்னா சராசரி மற்ற இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வந்து சொன்னா இந்தியாவை மாதிரி இல்ல. இலங்கையில ஒரு கணக்கு இருக்கு. விகிதாசார அடிப்படையில அடுத்த ஒரு எம்பிய தேசிய பட்டியல் மூலமா உருவாக்கலாம். அப்ப நாங்கள் பரவலா விடுவோம். அப்படி பரவலா விடேக்க 9 மாவட்டத்திலே எங்களுக்கு இருக்கிற ஆதரவாளர் எல்லாம் சேர்த்து பாருங்க. அப்ப சேர்த்து போக கட்டாயம் எங்களுக்கு எப்படி போகும். ஆதரவாளருக்கு எம்பி பதவி எடுக்கிறதுக்கு கணவர் நிக்கணும். ஆறாவது ஒரு இது வரைக்கும் போய் எம்பி பதவி போட்டியிடறதுக்கு கணவருக்கு ஆசை இருக்கு. ஆறாவது ஒரு ஆள் போய் சுயமுயற்சியில போய் அந்த சிறையில போய் அச்சுவராமனை சந்திச்சா இதுல ஒரு ஆள் வந்து சொன்னானா இதுல எத்தனை வந்து கதைக்கணும். நாங்கள் போவோம் அவரை பெறுவோம். ஏன் எம்பி அவரான கணவருக்கு ஆசை இருக்கு. ஆறாவது ஒரு ஆள் இந்த ஜெயில போய் அர்ஜுனராமனை பார்த்துட்டு வந்த செய்தி இருக்கா? முயற்சி செஞ்சிருக்கேன். ஆறாவது ஒரு ஆள் இதுல இருந்தா சொல்லுங்க. ஆறாவது ஒரு ஆள் வந்து ஆறாவது ஒரு ஆள் சொல்லுங்க எனக்கு.
அது அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க. கட்டாயம் இதோட சம்பந்தப்பட்டாங்க. கட்டாயம் ஒரு ஆளாவது ஓ படிக்கவே இல்லையா? மயூரன் சொல்லி அவரை வந்து பெரிய சாணக்கியனா டாக்டர் தெரிஞ்சிருக்கிறேன், நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இதன்றாம். அவர் ஏன் ஒன்றுமே வெளியிடுறாரு இல்ல, கதைக்கிறாரு இல்ல, விஷயத்தை போய் கேட்கிறாரு இல்ல, என்ன ஐயா? அதான் எனக்கு அந்த அவர் அரவிந்தன் வந்து அவர் சொன்னவர் வந்து மெட்ல வந்து ஐலண்ட் பிளஸ் ரேங்கண்டு அவ்வளவு திறமையான ஒரு ஆள் வந்து அவருக்கு ஒரு ஒப்புதல் இல்லாமல், இந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் வந்து அவற்ற பேரை வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து வெளிவிட்டு இருக்க மாட்டார். அவர் ஒரு வேட்பாளராக நிப்பாட்டுறாரு. அப்ப அப்படியானவர் வந்து அட்லீஸ்ட் வந்து அவர் போய் கலைக்கலாம் தானே, ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போய் கலைச்சிட்டு வரலாம் தானே. எல்லாரும் போராளி அக்கௌண்ட் கிளிநொச்சியில இருந்தவா அவ போய் கதைக்கலாம். யாரோ அவருக்கு விருப்பமான ஒரு ஆள் தான் இதுக்குள்ள போகலாம். அவர் போய் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். இப்ப என்ன விஷயம் நல்லது கெட்டதுகளை அவருக்கு விளங்கப்படுத்தணும். ஏன்னா டாக்டருக்கு வந்து நான் உண்மையில சொல்ற மாதிரி கன விஷயங்களை அவருக்கு சிந்திக்கிற அந்த நிலைமையல் அந்த இதுகளை பற்றி எனக்கு தெரிய இல்லை. அவர் ஓகே அந்த ஆளுக்கு வெளுத்தமான ஆளுக்கு வந்து இந்த கள்ள புத்திகள் எல்லாம் இல்லை. அந்த ஆளுக்கு அந்த ஆள் அப்ப நோமலா யோசிச்சு கொண்டு இருக்கலாம் சில வேளை என்ற கணிப்பு. அப்ப அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும். இல்ல மற்றது நீங்கள் சொல்றதன்படி வந்து 9 மாவட்டத்துல நிப்பாட்டினா கட்டாயம் வந்து ஓட்ஸ் விழுறதுல அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா வந்து அந்த அளவுக்கு வந்து கேண்டிடேட் இருக்கணும். அந்த பேருக்கு அந்த மாவட்டத்துக்கு 9 பேரை இறக்குற எல்லா சனமும் வந்து உணர்வால தூண்டப்பட்டார்கள். நாங்கள் தனியா யாழ் மாவட்டத்திலேயோ கிளிநொச்சியோட விடாம மாவட்டத்துக்கு ஒரு தரன்ற ரீதியிலேயே அது கேட்கட்டும், அர்ஜுனான்ற சின்னத்துக்கு கீழே கேட்கட்டும். ஆனா அதால கொண்டு எங்களுக்கு கெட்டு போறது இல்லை தான், எங்களுக்கு பெரிய பிரச்சாரமும் வேண்டாம். ஆனால் அந்த உணர்வு வந்து எங்களுக்கு தேவை. அது கட்டாயம் எங்களுக்கு ஒரு பெரிய போட்டை என்ன சொன்னா சில வேளை யாழ்ப்பாணத்தில் ஆசனங்களுக்குரிய அந்த எண்ணிக்கையில குறைஞ்சா கூட நாங்கள் அந்த விருப்பு வாக்குகள் அதில் எல்லாம் சேர்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால கதைகள் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா இடத்துலயும் தான் விடணும், தனியாக 4 மாவட்டத்தில் விடுற மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் விதாசார அடிப்படையில போட் பெறுங்க. வணக்கம் சுரேஷன், வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு சொன்னா எந்த கருத்து ஒரு தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுல கடைசி கட்டத்துல நிக்கிறோம், நூல்ல நிக்கிறோம். இப்ப வந்து எங்களுக்கு வந்து உறுதியா நின்று எல்லாரும் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ஆள் தேவை எங்களுக்கு. அந்த வகையில எந்த மனசுக்கு பட்டால் யாருன்னா எந்த கட்சியில இருக்கான்றதை விட்டு தவிர்த்து இதை வந்து நாங்க வந்து அர்ச்சனா அவர்களை வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்குரிய முதற்கட்ட நடவடிக்கையா நாங்க செயல்படுத்தணும். அதுக்கு வந்து 6 நிப்பாங்க. நான் எந்த மனசை தீர்மானம் செய்யணும்னா தம்பி ஐயா அவருக்கா விட்டு பார்க்கலாம். நம்ம நீங்க வந்து உங்க அரசியல் உங்களை எங்களுக்கு மரியாதை இருக்கு, உங்களை வந்த விஷயம் விளங்கிட்டு தயவு செய்து உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு, வேணா நிப்பாட்டுங்க. இல்ல அவருக்கு நன்றி. உங்களுக்கு இருக்கட்டும் மரியாதை. தம்பி ஐயா கிஷோரம் அர்ஜுனா குத்தின ஒரு பாட்டி நேற்று வந்து நான் சுரஞ்சி என்றாவும் உடனே போய் தேர்தல் முடிஞ்சா வேலை அதோட வேண்டாம். ஒண்ணு சொல்றேன், அர்ஜுனா ராமன் சிறைக்கு இருந்தாலும் இந்த தளம் வந்து ஒரு நிமிஷம் அர்ஜுனா ராமன் முதுகுல அர்ஜுனா ராமன் இப்ப சிறையில இருந்தாலும் இந்த வன்னிமேந்தன இந்த தளத்துல அர்ஜுனா முதுகுல குத்தின வரைக்கும் இங்க பேசுறதுக்கு தான் இல்ல. அப்படி அவர்கள் சார்பா அந்த துரோகிய சார்பா அர்ஜுனா முதுகுல குத்தினாங்க யாராவது பேச வந்தீங்கடா தயவு செய்து வராதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விட்ட உடனே அவர் எங்கடா டாக்டரோட சேர்ந்து எங்க கூடிய ஆளா இவ்வளவு பேர்கள் இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் செய்து உடனே அவர் வெண்டு முடியா அங்கால போடுவார். அதுக்காக நாங்கள் இவ்வளவு பாடுபடுறோம். அப்ப நீங்க கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நாங்க வந்து முதலாவது வேட்புமனு தாக்கல் செய்யணும், அதான் எங்களோட நோக்கம். நடவடிக்கை எடுக்கிறோம். அவர் வயசுக்கு மொத்தம் அவருக்கு மரியாதை இருக்கு. ஆனா எங்கட எங்கட மக்கள் இயக்க முன்னணியுடைய கட்சி தலைவர் அர்ஜுனா ராமநாதன்டா இவர்கள் எங்கட முதுகுல குத்தின தேசத்துறை. ஆனா அந்த தம்பிராயா மீது இந்த மக்களை இப்போ சொல்ற ஒரு மரியாதை இருந்தது. உடனே அந்த சாமத்துல போய் நீங்க மோட்டார் சைக்கிள்ல போய் செய்யுங்களா, அதுல இப்ப உங்களுக்கு நன்றி சொல்றோம், பாராட்டுறோம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க செஞ்ச செயல உங்களுக்கு ஒன்றிலே உடன்பாடு இல்லை. அதனால தெளிவா இருக்கிறோம்.
அந்த ஒரு நாள் காலையில நீங்க மோட்டர் சைக்கிள்ல போனீங்கல்ல அதுல உங்களுக்கு மரியாதை இருக்கு, இப்பவும் உங்களுக்கு மரியாதை இருக்கு, அதுக்கு நன்றி சொல்றோம். ஆனா அதுக்கு பிறகு வந்து நீங்க செய்த செயல்பாடு கூட பேச்சு இருக்குல்ல, ஒன்றிலேயே எங்களுக்கு உடன்பாடு இல்ல, அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். தங்க ஊசின்றக்காண்டி எங்கட கண்ணுங்க குத்தி கொள்ள இயலாது. ஊசி தங்கமா இருக்கலாம். சரி, இதுக்குரிய நடவடிக்கைகள் மிக விரைவில் உரிய ஆக்கள் கேட்டுக்கொண்டிருப்பினால் 2-3 நாளைக்குள்ள ஒரு முடிவு ஒன்று கட்டாயம் பெறும். மைந்தனன் ஒரு கேள்வி உண்டு. உங்களுக்கு வந்து இவரோட அரவிந்தனோட வந்து தொடர்பு எடுக்கக்கூடிய வசதிகள் ஏதும் இருக்குதா உங்களுக்கு? அப்படியே எடுக்கிறதுக்கு இல்லண்ணா, அரவிந்தனோட எடுக்க வசதி இல்லையா? அவரை எடுத்து என்ன செய்யறது என்ன? இல்ல அவருக்கு ஒன்லி நாங்க அட்வைஸ் பண்ணல, அவருக்கா இமீடியட்லி போங்க அர்ச்சனாவை சந்தேகம் உண்டு, வேற ஒன்றும் செய்யலாது. கட்டத்துக்குள்ள வந்து அரசாங்கம் செய்து வச்சிருக்கேன்னு சொல்லி எப்படி எல்லாம் அரவிந்தன் பேர் என்ன? அர்ச்சுனா ராமநாதன் அரவிந்தன் சில விஷயங்களை தெரிவிச்சு போட்டாரு என்ன. அப்ப அதுக்கு சம்பந்தம் அவருக்கு நான் பேசுறதுக்கு நான் தயார் இல்ல, அவருக்கு பேசுறதுக்கு நான் தயார் இல்ல. ஆனா தளபதி இருக்குது, தளபதி கதைச்சது அவருடைய அண்ணா, சொந்த அண்ணா ரகுராம் அண்ணா இருக்கிறார், அவரை கதைச்சவர் சரிதானே. நான் அப்புறம் கதைக்கல, வேறு சில விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு சில கதைச்சு நான் பேரை சொல்ல விரும்ப இல்ல, கதைச்சவ நடக்குது. ஆனா இந்த பேர்ட்மெண்ட் தாக்க தொடர்பான முடியங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தெரியாதுன்னு சொல்லி போடுறேன். நாளைக்கு ஐயா வந்து கேட்பார், பன்னிமேந்தன் என்னோட போன் கதைக்கல, ஒன்னும் கதைக்கல, பன்னிமேந்தன் சொங்கி இதை சொல்லி போட்டேன் ஐயா வந்து சொல்லுவார். அதனால நான் வந்து மிக கவனம், அதே நடக்கல சுரேஷ் என்ற ஒரு சொங்கி நாங்கள் வந்து சும்மா அதீத அக்கறையில போய் தயாரா இருக்கிறோம். நான் என்ன இப்ப எனக்கு பேசி நான் என்னாலும் நான் இந்த எந்த கொள்கைன்றது வந்து நாங்கள் வந்து அங்க இனம் வந்து அவமானப்படக்கூடாது. இந்த சிறைக்குள்ள போய் ஐயாவை பார்த்து கதைக்கிறதுக்கு எனக்கு 3-4 மட்டங்களை எனக்கு கேட்டவ, தம்பி நாங்களும் போய் செய்கிறோம், நீங்க ஓமன்னா சொல்ல போறேன்ட்டு பேருந்து திருப்பி சொன்னவ, நாங்களும் போய் கதைக்க என்ன சிறைக்குள்ள அவர் நிம்மதியா இருக்க முடியல, சொங்கி செய்த வேலைங்களை சொல்லுவேன் தம்பி, அதால வேண்டாவே ஓடிட்டான். இப்ப நான் ஒண்ணும் செய்யற இடத்துல இருக்கிறேன். ஏன்னா கடந்த காலங்கள் நடந்த சம்பவம் பயப்படுறாங்க ஆக்கள் இருக்கு போய் கதைக்கிறதுக்கு. ஆனா என்ன கேட்டவ, நான் என்ன செய்யறது? என்ன ஒண்ணு உண்மையில வந்து இப்ப வேற யாருமென்று சொன்னா உண்மையில இல்ல அந்த வந்து எதுக்குமே இதெல்லாம் நேர்மைக்கு செய்யறாங்க வந்து இப்படி இசைஞ்சு குழஞ்சு போவாது. இதுதான் பிரச்சனை. நான் கரை பேர்கள் வந்து இப்ப எனக்கு வந்தாங்க உண்மையை நம்பிக்கை நாங்களப்பா சொன்னா செய்வினம், சொன்னா எல்லா விஷயம் செய்வினம், நீங்க கேட்ட அத்தனை விஷயம் செய்து கொடுக்கக்கூடிய ஆகல. ஆனா பயப்படினம் என்னண்டா, நான் சிறைக்குள்ள நிம்மதியா இருந்தேன், இந்த சொங்கி வந்து நிம்மதியை கருத்து போட்டேன்னு இப்படி வெளிப்படையா சொல்றேன். ஐயா வந்து கோவிச்சா கூட நான் சொன்னதே சொல்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிறைக்குள்ள போய் அது பாக்குறதுக்கு என்ன அவர் ஒன்றும் கலைக்க மாட்டார். என்ன என்னண்டா சில விஷயங்களை இப்ப லோயர் அனுப்பி இப்ப தங்கட பாசுல காசை கட்டி லோயர் அனுப்பி கலைக்கிறதுக்கு எல்லாம் பயப்படினவன். நாளைக்கு ஒரு கேள்வியை கேட்டுட்டா என்ன செய்யறேன், ஏன்னா ஐயா எல்லாருக்கும் முத்திர குத்தியெல்லாம் போட்டார், பயப்படினோம். நான் வெளிப்படையா சொல்றேன், ஐயாக்கு எதிராக இல்லை. இந்த நேரத்துல நான் அவ்வளவு முயற்சி எடுத்தேன் நிக்கினான் கரைவர், ஆனா பயப்படினவன் ஒண்ணு செய்யலாம் நான் இருக்கிறேன். இல்ல நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல வந்து நான் வெளியில வாரதுக்கு தானே, நான் வெளியில வாரதுக்கு யாரும் போய் என்னவும் செய்யலாம். என்ன அவற்றை நினைக்கிறோம் வந்து இது அவர் பேசினா பேசட்டும் மற்ற கணக்குல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரையா வந்து ஒரு ட்ரை என்னன்னா வந்து ஐயோ அண்ணா எனக்கு ஐயா பாரு எனக்கு நான் திருப்பி நான் அண்டுல இருந்து நண்டைக்கு அர்ஜுன ராமன் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் அவர் எல்லாம் சொன்னாங்க குத்துக்கிற படிக்கிறான், நான் குத்துக்கிற படிக்கல. அந்த மனுஷன் வெல்லோணும், இது நல்ல ஒரு தளமண்ண. இன்னைக்கு வெள்ள வட்டி பயப்பத காரணம்டா எல்லாம் இவ அடிச்ச அடியில எல்லாம் பயந்து போனாங்க. வெள்ள வட்டி சரியோ சுற்றியான பயம் பண்ண கலங்கி போயிருக்கிறாங்க, என்ன செய்யறா ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப அர்ஜுனா வந்து இதுக்கு அடிச்சு இறங்கிச்சேன்டா போயாத ஓராத முதலாவது அடிதான் வெளிச்ச மாதிரி பறக்கும். ஓயதுல 3 ராணுவ முடிச்ச மாதிரி அடிச்சு துடைக்கலாம், வெள்ள ஓடிய கலைக்கலாம். குறைஞ்சது 5 ஆசனம் சொல்லிப்படி எடுக்கலாம், 2 ஆசனம் பெறும். அதால அந்த வெள்ள ஓட்டி என்ன செய்யறாங்கடா கொண்ட இந்த உள்ளுக்கு தள்ளி விட்டாங்க. இவன் வரக்கூடாது பாய பொத்தோன் இல்ல என்ன செய்யணும் வந்து இது அவர்கிட்ட தான் வந்து இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற சம்பந்தமான ஃபைனல் ஆன்சர் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. அவர்கிட்ட தான் ஐடியாவே
இருக்குது. அப்ப அவர் பேசினா வந்து ஆறாவது ஒரு ஆளை அனுப்பி அது சம்பந்தமான வேற ஒரு கதையும் இல்லை வந்து இந்த வேட்பு மனு தாக்கல் செய்கிற சம்பந்தமாக மட்டும் அவர்கிட்ட கதைச்சாலே சரி வந்து அவர் சொல்றதன்படி வந்து வெளியில வந்து இயங்கிக் கொண்டிருக்க வந்து அவர் 10ஆம் தேதி வந்தாலோ இல்லாட்டி வந்து அவரை மோசன் போட்டு அவர் அந்த வேட்பு மனு தாக்கல் செய்கிற சம்பந்தமாகவோ மேற்கொண்டு கதைக்கலாம். இல்லாட்டி வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு பதில் இதை செய்யுங்கோட்டு சொல்லாமல் வந்து வெளியில இருந்து சும்மா கதைச்சு கொண்டிருக்கிறதுல ஒன்றும் செய்யல கலைச்சு கொண்டு வந்து பிரயோஜனம் இல்ல உண்மையில வந்து எனக்கு உண்மையா கலைச்ச நான் பேர் அந்த சந்தர்ப்பம் வந்தா பேரை சொல்றேன் அவை இறங்கிச்சுனா கோல் தான் நான் சொல்ல முடியாது என்ன ஏன்னா அவன் என்ன நம்பி போவைக்கல இப்ப நான் அவமானத்தை தாங்கிறது தயார் என்ன நீங்க என்ன தேசத்துறை சொல்லி எப்படி அப்புறம் நான் வரமாட்டேன் நம்ம ஒதுங்கிடுவோம். ஆனா இந்த பட்டம் அவை கொடுக்கறது நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா வந்து நான் நினைக்கிறேன் வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்காது இல்லன்னா என்னண்டா நாங்க அரசியல் பயணத்துக்கு வரைக்கும் நாங்க தவறு செய்யறது நானும் தவறு செய்யறதா எல்லாம் வரமாட்டேன். ஆனா ஒரு கட்டத்துக்கு போய்க்க மக்கள் கட்சி என்று வரைக்கல என்ன எல்லாரும் அணைச்சு கொண்டு போறதுக்குரிய மாதிரி எங்களை பக்குவப்படுத்தி கொள்ளணும்னு அது நல்ல மனுஷங்களை தேடி வருவாங்களே வரைக்கும் என்ன செய்யணும்னா நாங்கள் சில இப்ப நான் என்னண்டா நான் சில விஷயம் பேசலாம் இருக்கிறேன் எனக்கு வாய் கட்டு இருக்குது சில விஷயம் பேசக்கூடாது நான் விட்டு தவிர்த்து போறேன் புரிஞ்சுவோ விட்டுக்கோ. இப்ப என்னண்டா நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஆதங்கம் இருக்குது உள்ளுக்குள்ள வலி இருக்குது கோபம் இருக்குது என்ன செய்யறது நான் என்ன செய்யறது இருக்கண்ணு இறங்கி அடிக்க மாறானே என்ன விலை கொடுத்தாலும் இறங்கி அடிக்க கிளியர் பண்ணி விடும். ஆனா என்ன செய்யறது செய்யலாம் ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வெரி ஷார்ட் பீரியட் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ஒரு ஆறாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்கள் வந்து அனுப்புறதுதான் பெற்று என்ற தனிப்பட்ட கருத்து. என்ன பிரச்சனை சொன்னா ஆமிஞ்சினாலும் வந்து இப்ப 10ஆம் தேதி வந்து நீதிமன்றம் கொண்டு போயிடும் அங்கால 14ஆம் தேதி தான் வேட்புமனு தாக்கல். அப்ப எங்களுக்கு அந்த நீதிமன்றத்திலேயாவது ஒரு ஆள் வடிவான இதுல போய் கதைக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில சில வேலை விடலாம் சில அவங்க என்ன வேலை செய்ய போறாங்களோ தங்கட ஊழல்கள் எல்லாம் வழியை தெரிஞ்சுட்டேன்றாண்டி விடுறதுக்கும் சாத்தியம் இருக்குது. வேர்மெண்ட் இழுத்தடிச்சா எதிர்ப்பா சம்பாதிப்பீனம் அது 100% அவியலுக்கு சொல்லி கொண்டு வரோம். இதை நீங்க அண்ணா இந்த கேள்வி ஆனா இந்த ரேடியோ வச்சு நடத்துற விக்னேஸ்வரன் ஐயா விக்கி ஐயா அவர்கிட்ட போய் கேளுங்க. அவர் சொல்ல தன் ஆலோசனை அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க. அவர் இன்று வரைக்கும் கூட வந்து அவர் இது சம்பந்தமா ஒன்றும் பேசல. விக்கி ஐயா இந்த ஆலோசனை தான் ஐயா சொன்னவர். எனக்கும் கோபம் இருக்கு. நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. சிட்டியான கோபம் இருக்கு என்ன அவர்கிட்ட போய் கேளுங்க. நான் ஒரு இந்த நீதி சம்பந்தமாக ஒரு கதை மட்டும் சொல்றேன் வந்து இது வந்து இந்த கோர்ட்ஸ் அதுகளை பாதிக்க கூடாது வந்து ஜட்ஜ் ஜூட்சன் வந்து முல்லைத்தீவுக்குரிய மைந்தன் அவர் எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஜூனியராக வந்து இந்த ஒரே ஸ்கூல்ல படிச்சவர் வந்து அவர் ஜூட்சன் உட்பட வந்து ஒரு 6-7 ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜ் இளஞ்செழியனுக்குள்ளால வளர்க்கப்பட்டு இளஞ்செழியனுக்குள்ளால வந்து ஜட்ஜ் ஆகின ஆக்கள் அதே ஓகே ஓகே புதுக்குடிப்புல வந்து முல்லைத்தீவு பிரச்சனையா புதுக்குடிப்புல வந்து படிச்சவர். ஓகே முல்லைத்தீவு வித்யாந்தா ஸ்கூல் தான் வந்து அவர் எனக்கு 3 years ஜூனியரா படிச்சவர் வந்து அவர் இளஞ்செழியனுக்குள்ளால உருவாக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ் வந்து அன்றைக்கு வந்து இது இந்த தளத்துல நான் பார்த்து நான் வந்து பக்கச்சார்பாக நடந்துட்டார் சில பேர் மெசேஜ் போட்டு கொண்டு வந்த வேலை அது தப்பான கணக்கு 100% நான் சொல்லுவேன் வந்து இளஞ்செழியனுக்குள்ளால வளர்க்கப்பட்டது அவற்ற நேர்மத்தன்மை அந்த அளவு வந்து அவைகளுக்குள்ளால கொண்டு வரப்பட்ட ஆக்களுக்குள்ள ஜட்ஜஸுக்கு இருக்குது வந்து அப்படியான இதுல நான் இதுல வந்து எனக்கு முரணான கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பல என்ன பட் ஆனா எனக்கு தெரியும் மாறண்டு என்ன நடந்தாலும் தெரியும் சில விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கு. நான் நீதிபதியை குற்றம் சொல்லி நான் என்ன சொல்றேன் திருப்பவும் வடையா கவனிங்கோ வித்தியான கொலை வழக்குல இளஞ்செழியன் ஐயான இது நான் திருப்ப சொன்னான் வந்து சர்வதேச முக்கிய ஊடகங்கள் வேற சில முக்கியமான எம்பசிகள் உங்களை இந்த வழக்கை கண்காணிச்சு
அதுல இதே தவறா சொன்ன வந்து எனக்கு போன் பண்ணி கதைச்சவர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 60-90 நிமிஷம் கதைச்சு நினைவு இருக்கு. காரணம் விஷயத்தை சொன்னவர் அப்பதான் தெரியும் இவர்கள் கூட எங்களோட வெப்சைட்டை எழுதிருக்கோமா பாக்கினம் உண்டு. அதுக்கு பிறகு பொறுப்பா செயல்பட ஆரம்பிச்சினான். அவரை ஆரை சொன்னாரு நான் சொல்ல விரும்பல. பட் மக்கள் உங்களே பார்த்து கொண்டிருக்கணும். உங்களுடைய நீதியுடைய தீர்ப்புகள் தமிழ் மக்களுடைய வலிகளை புரிந்து கொண்டும் அவர்களுடைய சுமைகளை புரிந்து கொண்டும் நகரில் ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். அது நீங்கள் வேறு கட்சி சார்ந்து செயல்படுவீர்களா இருந்தால் தயவு செய்து மக்கள் மத்தியில் உங்களை நன்மதிப்பு காணாமல் போகும். இந்த இளைஞர்கள் எந்த நெஞ்சத்துல வாழ்றாருண்டா அது காரணம் ஐயாவுடைய அர்ப்பணிப்பு. இன்னைக்கு அரசியலுக்கு கொண்டு வரதுக்கு முற்படுறதுக்கு காரணம் அவரால். ஆகவே நீதிபதிகள் உங்களுக்கான ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்குது, உங்களுக்கான ஒரு மனித நேயம் இருக்குது. தவறு செய்தால் அதை மன்னிச்சு கொண்டு உங்களை கலங்கப்படுத்தினா அதை மன்னிப்பு கொடுத்து நீங்கள் அதுக்குரிய வழிவகளை சேடுவீங்கண்டா நாளைக்கு நீங்க இறந்தாலும் நீங்கள் எங்களை போன்ற மனங்கள்லாம் வாழக்கூடிய ஒரு இருப்பீங்கள். சனம் உங்களை பார்த்து கொண்டிருக்கு. எல்லா நீதிபதிகளும் பார்த்து கொண்டிருக்கு. மிக முக்கியமான வழக்குல அதுவும் குறிப்பா அர்ச்சுனா அந்த வழக்குல பல நீதிபதிகளும் மக்கள் சமம் பார்த்து கொண்டிருக்கு. நாளைக்கு நீங்க இறந்தாலும் பேசக்கூடிய ஒரு நீங்க வாழ்ந்துட்டு போங்க. சில அரசியல் கட்சியை சார்பில் எடுக்காதீங்க. சரியா? ஒருவேளை நீங்கள் அவர் தப்பு செய்தா கூட பல மன்னிச்சு விடுங்க. ஏன்னா மக்களுக்கு தான் நிக்குது. ஒரு மனுஷியை விட்டு, பிள்ளைய விட்டு, குடும்பத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு ரோட்ல நிக்குதானே, பரவாயில்ல சின்ன பையன் தம்பி என்று மன்னிச்சு விடுங்க. மன்னிச்சு ஒரு நல்ல ஆளுமையை கொடுங்க. நாளைக்கு நாங்கள் அவர் செய்த பிழைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் கூட மன்னிப்பு கேட்டு உங்களை கொண்டாடும். நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒருவராக இந்த நீதிபதிகள் வாழ வேண்டும் என்றதை தயவு செய்த இந்த தனிப்பட்ட தெரிவித்துக் கொள்ளும். நான் சொல்ல வர விஷயம் வந்து அவர் டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக வந்து அவர் வந்து அவர் அந்த நேரடியா என்ன பேக்கப்ல இருக்குன்றது எனக்கு தெரியாது. வந்து நேரடியான ஜட்ஜ்மெண்டின் படி வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள வந்து அவர் அந்த ஏற்கனவே அவர் போட்ட வழக்குகள் சம்பந்தமான எவிடன்ஸை வந்து போலீஸ்ல கொடுக்க சாவச்சேரி போலீஸ்ல சப்மிட் பண்ண சொன்னது வந்து அது கொடுபட இல்லை என்று அதுதான் மெயினான. வணக்கம் ஐயா. மதுவி வந்து வணக்கம் மது. வணக்கம் ஐயா மதுவி. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நிலமா நன்றி ஐயா உங்க சேவைக்கு. நன்றி. என்னண்டா இங்க இருக்கிற நிலைமை வந்து வேறு அண்ணா. இப்ப நீங்க உங்க பொறை நாட்கள் எல்லாம் கொஞ்சம் வேகமா காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. டாக்டர் அர்ச்சுனா அந்த கேஸ் வந்தோம்னா இன்னும் அந்த கேஸ்ல வந்து ஏற்கனவே ஒரு பிணையம் வந்து அவங்க ரிமூவ் ஆயிட்டாங்களா. அப்ப அதான் அந்த பிரச்சனையும் ஒன்று இருந்தது. மற்றது அந்த சாட்சியல் ஒப்படைக்கிற பிரச்சனையிலும் இருந்தது. அதனால வந்து கொடுத்தது. பிறகு இடையில அவங்க ஜனாதிபதி சட்டத்தினால் வந்து இடையில எல்லாம் கேஸ் போட்டு திரும்ப செய்தவங்க அப்ப 10ஆம் தேதி தான் தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. மற்றது இப்போதைக்கு வந்தோம்னா எலெக்ஷன்ல அவர் போட்டியிட ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது வேட்புமனு அவங்களோட செயலாளர் கட்சி சார்பாக கொண்டு போட்டியில சேர்க்கலாம். அது அவருக்கு அதால எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி ஒரு தேர்தலில் நிக்கிறேன்னா தடுக்கவும் இல்லை. அது நீதிமன்றம் அவருக்கு பணம் கொடுக்கும். அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களோட நீங்கள் இந்த களத்துல நின்றபடியா ஒரு யூடியூபர் என்ற வகையில நண்பரை நின்றபடியா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஐயா 10ஆம் தேதி எவ்வாறு முடிவு பெறும்? தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்குதா? வருவாரா? தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. என்னன்னு சொன்னா அவர் வந்து குற்றவாளியில தானே. இன்னும் அவருக்கு வந்து தீர்ப்பு எதுவும் கொடுக்கப்படாத வழியா அவர் வந்து நார்மலா அவர் இப்படி அவர்கிட்ட செயலாளர் இதாலேயே வந்து நார்மலா வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அது ஏற்கனவே 2-3 கேஸ்ல இருந்தவங்க செய்திருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஏற்கனவே நடந்த அந்த கேஸ்ல எந்த புண்ணியாக்கள் வெளியேறினது அதெல்லாம் பிரச்சனை இருந்த வழியா தான் இன்னும் அந்த கூட கொடுக்கல. இப்ப 10ஆம் தேதி பெரும்பாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மத யூடியூபரா? நீங்கள் யூடியூபர் தான். மது பிளாக் சொல்லியிருக்கிறார். அவர் கூடுதலான பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறார். சரி சரி ஓகே. மது பிளாக் சொல்லி மற்றது இங்க நீங்க நிக்கிற மாதிரி அப்படி பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நார்மலா கோர்ட்ஸ் தெரியும். ஒரு டேட்டுக்கு புரிஞ்சாங்கன்னா அந்த டேட்டுக்கு தான் திரும்ப கேஸ் எடுப்பாங்க. ஆனபடி எல்லாம் அப்படி இருக்குது. மற்றும்படி அவர் வந்து ஒரு சந்திக்க விரும்புறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவங்களோட ஒரு சட்டத்தரணியாக்கெல்லாம் கனெக்ட் இருக்கிறாங்க. மற்றது அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவர் அறிவிச்ச குழு வந்து சரியா தான் வேலை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வேலையில அவங்க அதை கேட்டு எல்லாமே ஏற்பாடும் சரியா தான் போயிட்டு இருக்குது. எல்லாம் சரியா நடக்கும். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த குழப்பமும் அப்படி இல்லை. இங்க நீங்க இருந்து பாக்குற வியூ வேற, நீங்க உங்க இருந்து பாக்குற வியூ வேறையா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாதானே? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து யாருமே தெரிவிக்கல நண்பரே. தெரிவிச்சிருந்தா அப்ப இது காய்ச்சிருக்க மாட்டாங்க.
மற்றது நீங்க அந்த ஜட்ஜை பற்றி கதைக்கிறதெல்லாம் புள்ளியான விஷயம். அவங்க அந்த சரியான சில இதுகள் வந்து சட்டத்தை அப்படிதான் எடுக்கலாம். பிள்ளைங்களே எது தவறுன்னு சொன்னீங்க? ஜட்ஜை பற்றி கதைக்கிற சில பேர் அப்படி கூட கதைக்கிறதெல்லாம் நீதிபதியை பற்றி கதைக்கல. நீதிபதியை பற்றி ஒரு காலம் கதைக்கல. இதுல ஒரு தரம் கதைக்கல. நீதிபதியை பற்றி நீதிமன்ற வழக்கை பற்றி நான் கதைக்கல.